பர்மிஷன் இல்லாம அறுத்து திங்கலாம், ஹராமானது திங்கலாம்னு பத்தாவ கொடுத்துருக்காரு. இல்லாட்டி செஞ்சிருப்பான் அவன். கூட சுத்திட்டு இருக்கிற சீடர்ல நிறைய மார்க் அறிவு இருக்குமே. அப்ப இந்த சீடர்கள் போய் நினைச்சிட்டாங்க, கோவில் மாட்டை வந்து சாப்பிட்டு போட்டாங்க. வந்துட்டான் கோயில் திமுதுன்னு வந்துட்டாங்க. தென்காசியில் அந்த காலத்து இந்து பண்ணி இருப்பான்ல, அவன்லாம் வந்துட்டான் போல இருக்கு. வந்த என்ன ஆச்சு எங்க போய் மாடு என்ன ஆச்சு நான் நினைச்சானா, அப்படியா மாடு தான் வேணுமா, அந்த எலும்பெல்லாம் கொண்டு வாங்கப்பா. எலும்பெல்லாம் ஒன்னா வச்சு கும்பு எதிரி இல்லாண்டான். அல்லாவுடைய கட்டளை எந்திரின்னு மாடு எதிர்த்துட்டான். எப்படி கதை? ஹராமானது உள்ள போனா துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் பிரயாணத்தில் போகிறான், பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு போகும்பொழுது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருந்தும் சிலருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? அன்னா யுஸ்தஜாபுலஹு, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மஸ்கனுஹு ஹராம், அவன் குடியிருக்கிற வீடு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுஹு ஹராம், குடிக்கிற தண்ணி ஹராமாக இருக்கிறது. ஓ மத்தாமுஹு ஹராம், உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபுலஹு, எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்ப அடுத்தவன் வீட்டு மாட்டை தின்று விட்டு கும்பி இது இல்லாவா? திண்டது அடுத்தவன் மாடு ஹராமு, ஹராம தின்று விட்டு அல்லாவுடைய உத்தரவோட எந்திரிண்டா என்னது? திருப்பி மண்டையில போட்டு அவங்களை அடிக்கடி செய்யணும். சரியான குருநாதரா இருந்தா ஏன்டா கோயில் மாட்டை திண்டீங்க, ஆளுக்கு 10 ரூபா போட்டு வாங்கி கொடுங்களான்னு சொல்லணும். அவன் நாளைக்கு திருட மாட்டான். அந்த மாதிரி இதுதான் அவுளியா. இந்த உள்ள கதை போனா ரொம்ப வேகமா போய் அவ்வளவு ஒரு விஷயம். கஞ்சுல் கராமத்தை படிங்க, அதை விட்டு எல்லாம் தெரிஞ்சு வந்துருவீங்க. இவங்க அவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக எழுதி வச்சுக்கிறாங்க. அதை கவனத்தோட படிச்சு என்று சொன்னா இது ஒரு ஃப்ராடுன்னு விளங்கிடுவீங்க. இந்த கதையை பொய் அம்புட்டும். அவங்க வந்து துவா செஞ்சாங்க, கூத்தாளுக்கு துவா செஞ்சதுனால தானே சரியெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறீங்க. அதை விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கிறான், நான் ஒரு ஆண்டவன் ஆரம்பிக்கிறான். இப்ப வந்து எல்கேஜில இருந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கே உங்களுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. இது சம்பந்தமா பாருங்க, அல்லாஹ் அழகா குழந்தைக்கு புரியுற மாதிரி சில வசனங்கள், குர்ஆன் வசனங்களே வாசிக்கிறான். சொந்தமாவும் நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த வசனங்கள்லாம் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா, நீ படிச்சியா இல்லையா, எங்களுக்கு படிச்சு தந்தியா இல்லையா, நான் சொல்லக்கூடிய கருத்தும் அர்த்தமும் அதுல இருக்குதா இல்லையா, இதை மட்டும் சொல்லு. நோட்டீஸ் போட்டவன் இதை சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் அழைக்கிறீர்களே அவர்கள் லா யஹ்லுகூன ஷையன், எதையும் படைக்க மாட்டார்கள். வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள். அம்பாத்துன், செத்தவர்கள். கைரு அஹ்யாயின், உசுரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷூருன அய்யான யுபாசூன், எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்றான், நீ யாரை போய் கூப்பிடுறியோ அவங்க எல்லாம் யாரு, எதையாவது படைச்சாங்களா? நாகூர் ஆண்டவருங்கிறீங்க, அவர் படைச்ச பிராணி யானை அவர் படைச்சாரா, பூனையை படைச்சாரா, கொசுவை படைச்சாரா, எறும்பை படைச்சாரா, என்னத்தை படைச்சாரு? படைச்சவனை தாட கூப்பிடணும். படைச்சவனை விட்டுட்டு அவரே படைக்கப்பட்டாரா அல்ல இருந்தாரா? அவருக்கு ஏன்டா வரலாறு சொல்றீங்க? 400 வருஷத்துக்கு முந்தி பிறந்தாருங்கிறீங்க, 350 வருஷம் முந்தி செத்தா இருந்தீங்கன்னா அப்ப இல்லாம தானே இருந்தாருப்ப. 400 ஆண்டுக்கு முந்தி இல்லைன்னு சொன்னா அவர் படைக்கத்தானே பட்டாரு. ஆதியில இருந்து இருக்கலையே. அவருக்கு முந்தி உள்ளவன்லாம் எந்த நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்டான்? ஏன்னா நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுங்கிறிய. இந்த நாகூர் ஆண்டவருக்கு 350 வருஷத்துக்கு முந்தி இருந்திருப்பானே, அவனுக்கு எந்த நாகூர் ஆண்டவர்? சிந்திக்க மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், எப்படி கேட்கிறான்? லா யஹ்லுகூன ஷையன், ஒன்றை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள். வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு நிறுத்தல. அம்பாத்துன், செத்து விட்டார்கள். கைரு அஹ்யாயின், அதுல அடங்கி போச்சுங்க. அல்லாஹ் வந்து இரட்டை தாழ்பால் போடுறான். செத்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு உசுரோட இல்லைங்கிறான். செத்துட்டாலே அது அர்த்தம் அடங்குது. இந்த கூமுட்டைக்கு விளங்குறக்கா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அம்பாத்துன், செத்து விட்டார்கள். கைரு அஹ்யாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. வமா யஷூருன அய்யான யுபாசூன், எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்மள அல்லாஹ் என்னைக்கு சூர ஊதி எழுப்புவான் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதுக்கு என்ன சொல்றீங்க? இத வேணுமா, உங்களுக்கு நாகூர் வேணுமா, இது வேணுமா, செத்து போன அப்துல் கார் ஜிலானி வேணுமா? புனித உள்ளதீன ஜாம்தும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ நாகூர் அதனால அழைக்கிறாங்க. இந்த ஊர்ல ஜாஸ்தி பிரசவிக்கிற வேதனையில் இருக்கிற பொம்பளைகிட்ட போய் யாமுகின்னு சொல்லுவாங்க. ஏன்? அப்பதான் லேசாவுமா பிரசவம். யா அல்லான்னு சொன்னா அடிப்பாங்க. அல்லான்னு சொல்லாத, அப்துல் கார் ஜிலானியை கூப்பிடு என்கிற அளவுக்கு ஊறி போய் நரகத்திலே கொல்லிக்கட்டையாக மாறுவதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களே. அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்ற கதை இல்ல, குர்ஆன் வசனம். இந்த அர்த்தம் கற்பனை அல்ல, உண்மையான நேரடியான அர்த்தம்.
புனித உள்ளதீன ஜாம்தும் மின் இல்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தர்ரத், தர்ரத்னா அணு அளவு, பெரிய பெரியலாம் வேண்டியது இல்ல. ஒரு அணு, நீ என்ன செய்யற, புள்ளைய கேட்கிற, நீ பணத்தை கேட்கிற. அல்லாஹ் என்ன சொல்றான், அணு இல்லைங்கிறான். நீ யாரை அழைக்கிறியோ வானத்திலையும் அவருக்கு அணு அளவு அதிகாரம் இல்லை, பூமியிலையும் அதிகாரம் இல்லை. ஒமாலஹும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அந்த ரெண்டிலும் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. வாரிசு முறையில் அல்லாட்ட ஒரு 10% பங்கு வாங்கிட்டாங்களா, பங்கும் கிடையாது. ஒமாலஹும் மின்ஹும் மின் லஹீர், அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவியாளரும் கிடையாது. அப்ப இதுவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சபாவுல 22வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, நீங்கள் அல்லாஹ் விட்டு அப்துல் மஹமூத் அவுலியாவை அழைக்கிறீர்களே, அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் விட்டு அழைக்கிறீர்களே, மா யம்லிகூன மின் கித்மீர், அணு அளவுக்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். இது ஃபாத்திர்ல 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யஸ்ததீஊன நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவும் சக்தி அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் விட்டுவிட்டு நீங்க யாரையாவது அழைத்தீர்களேயானால் உதவுகிற சக்தி அவர்களுக்கு இல்லை. வலா அம்புசஹும் யன்சுரூன், தங்களுக்கு உதவி கொள்ள முடியாது. உனக்கு உதவ ரெண்டாவதுமா, அவருக்கு உதவிக்குவாரா? அவரை தூக்கி எல்லாம் நரகத்தில் தூக்கி போட்டா தன்னை காப்பாற்றிக்க முடியுமா? வலா அம்புசஹும் யன்சுரூன், தங்களுக்கு அவர்கள் உதவி கொள்ள முடியாது என்று 7வது அத்தியாயத்தில் 197வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குல் நபியே, நீங்கள் கேளுங்கள், அதாபுதூன மின் தூனில்லா, அல்லாஹை விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களா, மாலா யம்லிகு லக்கும் லர்ரன் வலா நஃபா, உங்களுக்கு கேடு செய்யும் அதிகாரம் இல்லாத, உங்களுக்கு நன்மை செய்யும் அதிகாரம் இல்லாத ஒரு ஆளை போய் நீங்கள் அழைக்கிறீர்களா? வல்லாஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கேட்கிறவன், எல்லாத்தையும் அறிந்தவன். அதை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 576 இருக்கிறது. இதெல்லாம் சுன்னத் ஜமாஅத்துக்காரர் நோட்டீஸ் போட்டீங்களே, இந்த அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? செத்து போன பிணங்களை வணங்க சொல்லி எங்களை எல்லாம் நரகத்திற்கு போக அழைப்பு கொடுக்கிறீர்களே, நரகத்திற்கு சொந்தக்க மாலிக்கு யௌமிதீனாக இருக்கக்கூடிய, நியாய தீர்ப்பு நாளில் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய தீர்ப்புக்கு உங்களுடைய பதில் என்ன? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் அவர்கள். நீ யாரை வேணாலும் அழைச்சிக்க, அவர் அல்லாஹ்வுக்கு அடிமையா இல்லையா? நீ யாரை வேணாலும் அழைங்க, நான் சாவுல் நபி அழைங்க, இப்ராஹிம் நபியை கூட அழைங்க, அவங்க யாரு? உங்களை போன்ற அல்லாஹ்வுடைய அடிமை. இப்போ ஒரு குடும்பமே கலிமா சொன்னாங்க, ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏத்தாங்க, என்னன்னு சொல்லி கொடுத்தோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப நீங்க சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று, அல்லாஹ்வின் அடிமை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க, எங்க சகோதரர். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்புறம் தூதர். ரசூலுல்லாஹ் இருந்தாலும் யார் அவங்க? அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ் கிடையாது, மிக உயர்ந்தவர்கள் நம்மை விட, ஆனா அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அப்படி சொன்னதான் மூமின் ஆக முடியும் ஒருத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்று சொல்வதோட அப்து என்றும் சொல்ல வேண்டும்.
அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னா தான் அவன் முஸ்லீம் ஆக முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இபாது அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள், ஃபதுஹும் அழைத்து பார், ஃபல் யஸ்தஜீபு லக்கும் உனக்கு பதில் தரட்டும், இன் குன்தும் சாதிக்கீன். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நீ அழைச்சிக்க தப்பே இல்லப்பா, நானும் வேண்டாலும் அழைக்கிறேன், என்னை கூட்டிக்கிட்டு போ. எங்க கூட்டிட்டு போனேன்? நாகூர் தருவா கூட்டிட்டு போ, நான் வர்றேன். நாகூராரே நான் கூப்பிடுறேன், என்ன தம்பின்னு அவர் சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன்ப்பா, நீ பதில் சொல்லணும்ல. அது அல்லாட்ட உள்ள பதில் நம்ம கேட்க முடியாது. அது ஒரு மனுஷன் தானே இவருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்தாங்கிறீல, நானும் வர்றேன், நாகூருக்கு வா. ஒன்னும் நீ செய்ய வேணாம், நான் கேட்கறேன் என்ன சோமா இருக்கலான்னு கேட்கறேன். நல்லா தான் பாருக்கேன், நல்லா சோமா இருக்கிறப்பா சொல்லட்டும். ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறேன், இந்தப்பா ஒரு 1000 ரூபாய் தரட்டும், வாங்கிட்டு வந்துடுறேன். மாட்டேன்னு சொல்லுவானா? ஏடிஎம் மிஷின் தந்தா கூட வாங்கிட்டு வந்திருப்பேன். அவுளியா என்ன தர்றதுங்கிறேன். ஏடிஎம் மிஷின்ல போய் காடை தடவி கேட்கற ரூபாய் தரது வாங்கிட்டு வர்றமே, தந்தாதான் வாங்கலாமே. தந்தாரா யாருக்காச்சு? நான் ஒரு ஆண்டு வந்து கேட்டு எனக்கு பிள்ளைய தந்தாரா? மழையை பெய்ய வச்சாரா? ரிசுக்கு தந்தாரா? நீ தான் நினைக்கிற அல்லாஹ் தந்தது அவர் தந்தது நினைக்கிற. அவர் எங்க தந்தாரு? அல்ல அப்படி கேட்கறான், இப்படி கேட்கறான். பொல் எஸ்தஜீபு லக்கும், கூப்பிடுறா பதில் தரட்டும், இன் குன்தும் சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தால் எல்லாரும் போய் கூப்பிடுவோம், பதில் மட்டும் சத்தம் மட்டும் வரட்டு பார்ப்போம், நான் கேட்டுக்கிறேன். வராது, அல்லாஹ் சொல்லிட்டதுனால வரவே வராது. இது எங்க அல்லாஹ் சொல்லி